அண்ணா 2005 இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பொழுது காங்கிரஸினுடைய யூபிஏ அரசில் நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் நாக் என்கின்ற அமைப்பு இருந்துச்சு. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. திரு சோனியா காந்தி அவர்களுக்கு அட்வைசரி கவுன்சிலாக இருந்துச்சு. அவர்கள் முடிவு செய்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாடறிந்த உண்மை இது. நான் இன்று காங்கிரஸ் நண்பர்களுக்கு கேட்குறேன், நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வச்சிங்களா? இல்லை. 2005 மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நீங்கள் வைக்கல. 2006 வைக்கல, 7 வைக்கல. 2008 தான் மகாத்மா காந்தி நரேகா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தீங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் 4 ஆண்டுகள் நீங்களே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வைக்கல. இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் முக்கிய திட்டமான ஸ்வச்ச பாரத் மிஷனுக்கு நான் முதல்ல வச்ச பேரே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர். இன்றைக்கு அது இருக்குது. ஸோ மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை கடந்த 11 ஆண்டுகளில் நம்முடைய ஆட்சியில் பல இடத்துல கொண்டு வந்திருக்கின்றோம். பல இடத்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். காந்தி பீஸ் பிரைஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, மத்திய அரசு செய்கிறாங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்றைக்கி 2025 20 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு மேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்தியிருக்கின்றார்கள், இன்னும் கூர்மைப்படுத்தியிருக்கின்றார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது, இன்றைக்கி 125 நாட்களாக மாறியிருக்கிறது. விக்ஷித் பாரத், இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர். காரணம், 20 ஆண்டுகளாக இருந்த திட்டம் அடுத்த 20 ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றியிருக்கின்றார்கள். முதல் மாற்றம் என்பது 125 டேஸ், 100 நாள்லேருந்து 125 நாள். இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த 20 ஆண்டுகளாக இந்த திட்டம் 100% மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து இந்த திட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு 60 விழுக்காடு பணமும் மாநில அரசு 40 விழுக்காடு பணமும் இதில் போடுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த மகாத்மா காந்தியினுடைய ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 2005 ஆரம்பித்து 2008 மகாத்மா காந்தி ஐயா பேர் கொண்டு வந்த பிறகு இது மாறி இருக்கு. 60-40 ரேஷியோ, அதாவது வேலை செய்பவருக்கு ஊதியமாக ஒரு பணமும் வேலை செய்து உட்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமும் இதில் இருக்குது. இன்றைக்கி நாம் உட்கட்டமைப்பை ஒரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசும் ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆக்டாக இருந்தது. இன்றைக்கி விக்ஷித் பாரத் ஆக்டாக மாறி இருக்கிறது.